ஃபைனலாக கல்கி திரைப்படத்தோட ரிவ்யூ வந்து வெளியாகிவிட்டது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கல்கி திரைப்படம் வந்து ஜூன் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. முக்கியமாக வந்து ஓவர்சீஸ்லேயே வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய தொகைக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டது. 600 கோடிக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னா இந்த திரைப்படத்தை பாலிவுட்லேருந்து சென்சார் பண்ணுவதற்காக சென்சார் குழுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க இந்த படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படி தான் பேச போகிறோம். அதாவது இந்த படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபியூச்சர் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். ஸோ ராமாயணம் அதை தழுவி வந்து சில காட்சிகள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எல்லாமே வந்து இன்டெரக்டாக வந்து ராமாயணம் சொல்கிற மாதிரி வந்து கதை இருக்குது அப்படின்னு சொல்லி படம் சென்சார் குழு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது வந்து இது தமிழ் ஃபிலிமா ஹாலிவுட் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி வியக்கிற அளவுக்கே வந்து இருக்குது. நிறைய தமிழ் ஃபிலிமில் நிறைய இந்தியன் ஃபிலிமில் வந்து நிறைய ஹாலிவுட்டான விஷயம் பயங்கரமான சிஜி ஒர்க் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கிரியேட்டிவிட்டியாக வந்து பயங்கரமாக வந்து ஹாலிவுட் தரத்தை மிஞ்சுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்களா. முக்கியமாக வந்து படம் முடிஞ்சு படத்தோட என் கார்டு போடும்போது வந்து அந்த சென்சார் குழுவே எந்திரிச்சு நின்று கை தட்டியிருக்காங்களா. ஸோ பிரபாஸ்க்கு வந்து மிகப்பெரிய கம்பேக்காக வந்து இந்த திரைப்படம் இருக்க போகிறது. மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி படக்குழுவுக்கும் வந்து சென்சார் குழு வந்து வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கல்கி திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க?